ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழனுக்கு நிலா மெசேஜ் பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு என் அப்பா கூட நான் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்ட உடனே நமக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சோழன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை நம்மளுடைய கல்யாணம் எப்படி நடந்தது, நான் எதனால் உன்னோடைய ஹெல்ப்பை கேட்டேன், இப்படி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னை யாரும் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின்ன நான் இப்படி மறைச்சு வச்சுட்டே இருக்க முடியும், மறைச்சு வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி என்னை பற்றி விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை வச்சு உங்கள் அப்பங்காரன் ஏதாச்சும் பிளான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம நிலா இருந்துட்டு நமக்குள்ள பிளான் போடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நமக்குள்ளே எதுவுமே இல்லையா? அப்படியெல்லாம் நமக்குள்ளே எதுவுமே இல்லையே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் நம்ம சோழனை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. சோழனும் இருந்துட்டு அப்படின்னா நமக்குள்ளே எதுவுமே இல்லையா, நமக்குள்ளே என்ன இருக்குது, நமக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா? இல்லையே, மிஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? டெய்லியும் யாராச்சும் என்னை பார்த்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இதில் மிஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சோழன் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. நான் இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நீ காமெடி பண்ணிகிட்டு இருந்த. ஆனால் இப்போ நான் சீரியஸாகவே கேட்குறேன், நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா? உங்கள் அப்பா கண்டிப்பாக இதை வச்சு ஒரு பிளான் போட தான் போகிறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, விளையாடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் விளையாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீ என்னை மிஸ் பண்ணல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கே கிளம்புறீங்க? ஏதோ ரொம்ப நேரம் பேசுவீங்கன்னு பார்த்தா ஏதோ பேசிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ தான் என்னை மிஸ் பண்ணவே இல்லைல்ல, உன் கூட நான் எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்ட உடனே, என்ன நீ இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்ட, வேறு எதுக்கு கோச்சிக்க சொல்கிற? நான் அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ மிஸ் பண்ணாத மாதிரியே சொல்லிகிட்டு இருக்க, வேறு என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சரி போகிறதுனா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவளுக்கே இவ்வளோ திமிரு இருக்கா? எல்லாமே என்னை மிஸ் பண்ணுறான்னு நல்லாவே தெரியுது, ஆனால் மிஸ் பண்ணாத மாதிரியே அவள் பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம எதுக்காக திரும்ப அவளை நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறதே விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா ஒரு பக்கம், இவன் என்ன உண்மையாகவே கோச்சிக்கிட்டு போயிட்டானா, பேசாமல் நம்மளே ஃபோன் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். வேணாம், இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் உண்மையாகவே நம்ம அவனை மிஸ் பண்ண மாதிரி அவனை கேட்பான், ரொம்ப ஆடிட்டுருப்பான், அதனால் ஃபோனெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே சமாதானம் பண்ணிக்கிட்டு ஃபோனே பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, நம்ம நிலாவோட சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க தான் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்லேயே ஒருத்தரை பங்கெடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி நிலாவோட அப்பா அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. இவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிலாவை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தாம்மா பெங்களூரில் ஒரு வேலையாக நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்ருக்கோம், அதனால் நீதானம்மா எங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நம்ம நிலா இருந்துட்டு, இல்லை நாங்கள் சென்னையில் நடத்துறதுக்கு மட்டும்தான் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் எவ்வளோ நாளையும் டிசைன்ஸ் காட்டலாம்ல, அது என்ன இங்கே தான் செய்வோம் இங்கே தான் செய்யக்கூடாதுன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா, ஊட்டியில் இருக்கிறவர் சென்னையில் இது பண்ணதுக்காக அங்கே வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, அந்த மாதிரி உட்காந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன், இங்கே வேலை பார்க்க மாட்டேன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா, நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நிலாவோட அப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போதாம்மா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க.
இதை கேட்ட உடனே நிலாவும் இருந்துக்கிட்டு, ஆனால் இருந்தாலும் அப்பா என்னம்மா இருந்தாலையும் போனாலும் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நிலாவுக்காக சோழன் ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்நேரம் வந்திருக்கணுமே, ஆனால் இன்னுமே வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. நிலாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு. என் செல்லல்ல இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. யாரடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சோழனை அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட நடக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. சோழன், என்ன இதெல்லாம், யார் இந்த பொண்ணு, எதுக்காக இப்படியா பப்ளிக் பிளேஸ்லலாம் இப்படி செய்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நிலா சோழன் இருந்துட்டு நீ தான் என்னை மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டேல்ல, அதனால தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இப்படி ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுவா ஜாலி? பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்தன கூட உங்களுக்கு தெரியல, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் இந்த பொண்ணு, இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட திரும்பவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பல்லவனுக்கு பொண்ணோட கட்டப் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே நிலா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா பல்லவா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்படி அண்ணி இருக்குது என்னோட மேக்கப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, என் மேலே உனக்கு அக்கறை இல்லை, என் மேலே ஒரு ஃபீல் கூட உனக்கு கிடையாது, அப்போ நான் எந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல, அதனால தான் எனக்கு கோவமே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணி, முதல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நீங்கள் அப்புறமா சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜூஸ் குடிச்சிட்ருக்கிற போது என்னடா பல்லவா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் கூட நீங்கள் சின்னதாக பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரி, உங்களுக்காக அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்காக சரின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்படியேடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனை பற்றி பேசுகிறது இருக்கட்டும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாராக இருந்தாலையும் நான் இப்படி தான் பண்ணுவேன். ரோட்டில் எத்தனையோ பேர் என்னென்னமோ வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, அப்படியும் நீ போக வேண்டியது தானே, எல்லாரையும் பிடிச்சி நீ தடுக்க முடியுமா, அந்த மாதிரி நினச்சி விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.